பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஆமாம் சார், அன்னைக்கு வந்துட்டு போன உங்களுடைய தங்கச்சி தானா? அக்கா வேணான்னு சொன்ன வேலைக்கு தங்கச்சியா? ஏமா இது என்ன வேலைன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் இங்க வந்தேன் சார். மாடலிங் தானே? மாடலிங்னா அதுலயே பல வகை இருக்குமா? சேலைய ஃபுல்லா கட்டிக்கிட்டு உரத்துக்கும் விவசாயத்துக்கும் பாடலாம். ஆம்பளைங்களா இருந்தா ஷேவிங் கிரீமுக்கு அழகா சிரிக்கலாம். ஆனா இது அப்படி இல்லம்மா. அதை விட முக்கியமா இத பாருமா, இதே மாதிரி டவலை கட்டிட்டு சிரிக்கணும். முடியுமா? ஓகேயா? சரி சார், நான் பண்றேன். குட். இது ஒன்னும் ப்ராஸ்டிடியூஷன் இல்லம்மா. ஆனா எல்லாரும் இந்த தொழிலை தப்பா நினைக்கிறாங்க. எவ்வளவு சார் சம்பளம்? ஸ்டார்டிங் தானே, 2000 தரேன். அதுல இருந்து அட்வான்ஸா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா? Why not? தரனே. நீ வரது கன்ஃபார்மா இருந்தா இப்போ 1000 தரேன். நிச்சயமா வரேன் சார். தேங்க்யூ சார். என்ன அப்படி பாக்குற? வருவல்ல? வரேன் சார். நீ வரலன்னா கூட ஹோட்டல் லீக் திலகா இருக்காங்க. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அன்னைக்கு தெரிய வேண்டாம் சார். ப்ளீஸ் சார், சொல்லிடாதீங்க சார். ஓகே ஓகே. வர வெள்ளிக்கிழமை காலையில ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துடணும். ஓகே, வந்துடுறேன் சார். எத்தனை மணிக்கு முடியும்? மேக்ஸிமம் 1 மணி ஆகும். அப்படி இல்லைன்னா 2 மணி. ஓகே சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். பாய்.
என்னம்மா வெயிட்டிங்கா? இருப்பா, விட்டா 24 ஹவர்ஸ் நீங்க பிஸி தான். வீடு பாத்தியா எப்படி இருக்கு? இந்த வீடு எங்க அக்கா பொண்ணு ஈஸ்வரி வீடுதான். காரெல்லாம் பாத்தியா? எத்தனை கார் இருக்கு. இங்க வெயிட் பண்றதுனால உனக்கு தான்ப்பா பெருமை. வாட்ச்மேன், வாட்ச்மேன், இங்க வாப்பா. என்னம்மா? யாருமா? என்ன வேணும்? நீதான் வாட்ச்மேனா? சதாசிவம். ஓஹோ, ஆ, ரொம்ப நாளா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்க போல இருக்கு. ஆமா. சரி, உங்க எஜமானி அம்மா ஈஸ்வரி இருக்காங்களா? ஓ, இருக்காங்க இருக்காங்க. போய் சிங்கநல்லூர் சித்தி வச்சலா வந்திருக்காங்கன்னு போய் சொல்லு. எதுக்குமா சொல்லணும்? நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் போய் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சதாசிவம், நீ பொழைச்சுக்குவப்பா. ஆமா, இந்த சைடு செடியெல்லாம் காஞ்சு போய் கிடக்கு, போய் தண்ணி ஊத்த கூடாதா? அதெல்லாம் நீங்க ஊருக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் நான் தண்ணி ஊத்தி வளர்த்துறேன். அப்படின்னா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் இல்லம்மா, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நான் உங்களை கவனிக்கணும்ல, அதனால சொல்றேன். நீங்க ஊருக்கு புறப்பட்டதுக்கு அப்புறம் சாவகாசமா தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் நான் வளர்த்துக்கிறேன். வாங்கம்மா உள்ள போலாம். பேக் எடுத்துக்க. சரிம்மா. முன்னால போ. ஆட்டோக்கார், என்னம்மா? உட்காரு. பேப்பர் இருக்குல்ல, இருக்குமா? படி. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா உள்ள வந்து உட்காருங்க. நீங்க வந்திருக்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். டிவி பாத்துக்கிட்டு இருங்கம்மா. சதாசிவம், என்னம்மா? என்னது இது? இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு இத்தனையோண்டு டிவி வச்சிருக்காங்களே. மினி தியேட்டர் மாதிரி பெரிய டிவியா வைக்க கூடாது? ஆர்டர் கொடுத்திருக்காங்கம்மா, சீக்கிரம் வந்துடும். இப்ப இந்த டிவில பாருங்க. உங்களை தேடி யாரோ ஒரு பெரியம்மா வந்திருக்காங்க. யாரு? உங்க சித்தின்னு சொன்னாங்க. பேரு கூட வச்சலாமாமே. வச்சலா சித்தியா? அட, சிங்கநல்லூர் சித்தி. நான் போய் பாத்துட்டு வரேன். சீக்கிரம் நல்ல காஃபியா போட்டு கொண்டு வாங்க. அப்புறம் அவங்களுக்கு சுகர் இருக்கு, காஃபில சக்கரை போடாதீங்க. எல்லாரும் முன்னாடி குடுக்கும்போது சக்கரை இல்லாத காஃபின்னு சொல்லி குடுக்காதீங்க, அவங்க ரொம்ப கோச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். பார்த்தாலே தெரியுதுமா. சித்தி, வாமா வா. எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. உட்காருங்க உட்காருங்க. எப்படிமா இருக்க? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, உன் வீட்டுக்காரர் உயர்ந்த மனிதன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ஆபீஸ் போயிருக்காரு. உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, அவளும் ஆபீஸ் போயிருக்கா. இப்ப அவங்க அப்பாவுக்கு துணியா ஆபீஸ்ல அவதான் எல்லாம் கவனிச்சுக்கிறா. அது சரி, நீ இப்ப புத்திசாலியா இருக்கியா இல்ல எப்பவும் போல ஏமாளியாவே இருக்கியா? இல்ல அம்மா, சித்தி. காஃபி கொடுங்க. இந்தாங்கம்மா. என்ன அப்படி பாக்குற? எனக்கு சுகர் இருக்கு, அதானே. வெளியே வந்தா நான் அதெல்லாம் பாக்குறது இல்லப்பா. குடு. அம்மா சொன்னாங்களேன்னு சக்கரை போடாம கொண்டு வந்திருக்கம்மா. சொன்னாளா? என் பொண்ணு வீட்டுல கடும் கஷாயம் கொடுத்தா கூட நான் சந்தோஷமா குடிப்பேன். ஆமா, இந்த சித்தியை நீ மறந்தே போயிட்ட. என் வீட்டு பக்கம் நீ வரதே இல்ல. என்ன சித்தி, உங்களை போய் மறப்பேனா? எனக்கும் ரொம்ப ஆசைதான் உங்களை எல்லாம் வந்து பாக்கணும்னு. என்ன சித்தி பண்றது, எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. சரி, அத விடுமா. உன் ஓரகத்து எப்படி இருக்கா? டான்ஸ்ங்கிற பேர்ல ஒரேடியா குதிச்சிட்டு இருக்காளா? இல்ல சித்தி, இப்பெல்லாம் டான்ஸ் ஆடுறது இல்ல. பக்கத்துல தான் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கா. அப்பையில இருந்து இந்த ஆட்டோக்காரன் படுத்துறா. சரி, நான் கேட்டேன்னு சொல்லுமா. என்ன சித்தி இது, வந்த உடனே கிளம்புறீங்க? டான்ஸ் ஸ்கூல்னா வெளியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வீட்லயே தான் வச்சு நடத்திட்டு இருக்கா. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு அவளை பார்க்காம போனீங்கன்னா தப்பா போயிடும் சித்தி. அவளை பார்த்துட்டு 2 நாள் இருந்துட்டு தான் போகணும். வாங்க. தையும் தத்த தையும் தாக தையும் தத்த தையும் தாக தையும் தத்த தையும் தாக
1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 1 2 3 வனிதா, 1 2 3 ஊர்ல இருந்து 1 எங்க 2 சித்தி 3 வந்திருக்காங்க. 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 எங்க 2 சித்தி 3 ஊருக்கு 1 போறாங்க. 2 3 ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 சித்தி, 1 2 ஹால்ல போய் உட்கார்ந்து wait 1 பண்ணலாமே. 2 3 4 5 வாங்க 6 7 8 1 2 3 1 2 3 1 2 3 4 கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையே. அடேங்கப்பா, எவ்வளவு திமிரு இவளுக்கு. சித்தி நீங்க நீ கோச்சு இருமா. நானும் கலெக்டரை பாத்திருக்கேன், கவர்னரை பாத்திருக்கேன், மினிஸ்டரை பாத்திருக்கேன். எத்தனையோ டான்ஸ், டிராமா, நாட்டியம் எல்லாத்தையும் பாத்திருக்கேன். ஆனா இவளுக்கு இருக்கிற திமிரு தாங்கி எவளுக்குமே இல்ல. இப்ப நீ இருக்க, கொஞ்சமாவது மாறி இருக்கியா? அப்படியே தானே இருக்க. இவகிட்ட கத்துக்கிட்டவங்க எல்லாம் பத்மா சுப்பரபடியும் சுதாராணி ரகுபதி ஆயிட போறாங்களா என்ன? அந்த பிள்ளைங்களை ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு வந்தவங்கள வாங்கம்மா எப்ப வந்தீங்க ஒரு 2 வார்த்தை பேசினா என்னவா? அப்புறம் போய் ஜதியை சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நான் ஏதோ பொதுமக்கள் மாதிரியும் ஏன் கஷ்டத்தை எல்லாம் இவகிட்ட வந்து முறையிட்ட மாதிரியும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட், அவ்வளவு ஹெட் வெயிட் அவளுக்கு. சித்தி சித்தி சித்தி, நீ சும்மா இரு. நில்லுங்க சித்தி, நான் சொல்றது கேளுங்க. இங்க பாருமா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆனா உன் ஓரகத்தி பண்ண கூத்துல எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எப்படித்தான் இவ கூட ஒன்னா குடும்பம் நடத்துறியோ எனக்கு தெரியல. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அட என்ன விடுமா, நான் 3வது மனுஷிதான். ஒரு மரியாதைக்காக உன்னை பார்த்து நிக்க வேண்டாம் இல்லையே. விடுமா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. சித்தி சொன்ன கேளுங்க சித்தி. விடுமா, நான் இங்க இருக்க மாட்டேன். சித்தி இந்த வீடு, வாசல், காரு இதெல்லாம் உன் வீட்டுக்காரர் உழைப்புல சம்பாரிச்சது. எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறாளா? இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச நாரிடு நாரி. அவளுக்கு இந்த வீட்டுல என்னென்ன உரிமை இருக்கோ அதை விட உனக்கு அதிகமாவே உரிமை இருக்கு. குடுக்கற நடத்துறது, வர்ற விருந்தாளிங்களை நல்லபடியா உபசரிச்சு அனுப்பதா. இந்த மாதிரி அவமானப்படுத்துறதுக்கு இல்ல. எனக்கு இங்க இருக்க இருக்க எரியுது. நான் வரேன்டி அம்மா. நீதான் பழச மறக்காம இருக்க. நீ நல்லா இரு. உன் ஓரகத்தியோட திமிரு சீக்கிரமே அடங்கிரும். நான் வரேன்டி அம்மா. ஆட்டக்கார வேற திட்ட போறான். எல்லாம் உன் ஓரகத்தியாலதான். நான் வரேன். அக்கா, எங்க அவங்க? யாரு? உங்க வச்சல சித்தி. அது என்ன உங்க வச்சலா சித்தி? அவங்க எனக்கு சித்தி, நான் உனக்கு சித்தி இல்லையா? ஆமா. ஆமா, பேச்சில் இருக்கே தவிர உபசரிப்புல ஒண்ணு இல்ல. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் எங்க சித்தி என்ன பார்க்க வந்தாங்க. உன்னையும் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? ஆனா உன்னை பார்க்க வந்தப்போ நீ மோகம் கொடுத்து பேசினியா? எவ்வளவு வருத்தமா போனாங்க தெரியுமா? என்னக்கா, நான் சரியா பேசலையா? ஆமா, நான் முதல்ல கூப்பிட்டதும் நீ வந்திருக்க வேண்டியதானே? இல்லக்கா, அப்பவே வந்திருந்தா 5 நிமிஷம் தான் என்னால பேச முடியும். அதனாலதான் கிளாஸ் முடிச்சு பசங்களை அனுப்பிச்சிட்டு நிம்மதியா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். அதுக்காகத்தான் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன். அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு. அம்மா தாயே, எங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி அறிவு ஜாஸ்தி கிடையாது. நாங்கெல்லாம் முட்டாளுங்க தான். இந்த முட்டாளுங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும், தெரியுமா? அக்கா,
என்னென்னவோ பேசுறீங்க. ஓஹோ, நீ என்ன வேணா பேசலாம், நான் ஒண்ணுமே பேசக்கூடாதா? இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்ங்க காத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்காகத்தான் சொன்னேன். ஓஹோ, உன் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ண கூடாது, ஆனா ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட்டோட வந்த ஏன் சித்தி உனக்காக வெயிட் பண்ணுமா? அது எப்படிக்கா எனக்கு தெரியும்? ஒண்ணு நீங்களா சொல்லிருக்கலாம், இல்ல அவங்களா சொல்லிருக்கணும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இத பாருங்கக்கா, உங்க சொந்தக்காரங்களை அவமானப்படுத்தணும்னு எனக்கு ஒண்ணு ஆசை இல்ல. என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அவ்வளவுதான் சொல்ல முடியுமா? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. நான் இதை சும்மா விட போறதில்ல. ஆமா, பாத்தியா, பேசிக்கிட்டே இருக்க, போயிட்டே இருக்கா. அவ்வளவு மரியாதை இந்த அக்கா மேல. வரட்டும், நான் இதை சும்மா விட போறதில்ல. வரட்டும் அவரு. இந்த வனிதாவை கேட்கறதுக்கு யாரு இருக்கா இந்த வீட்டுல? அவளுக்கு மட்டும் என்ன அப்படி? வந்ததும் வராதுமா வனிதா புராணம் பாடுற? நீங்களே சொல்லுங்க, நம்ம கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? உங்க தம்பி கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு? வனிதா நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவகிட்ட நான் ஏதாவது தப்பா நடந்திருப்பேனா? இல்ல அக்காங்கிற முறையில அதிகாரம் தான் பண்ணிருப்பேனா? அவ வீட்டு வேலை எதுவுமே செய்யாம எப்ப பார்த்தாலும் டான்ஸ் கிளாஸ்னு இப்படியே இருந்துட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் வாயை திறந்திருப்பேனா? என்னமோ விருந்தாளிங்க வர்ற மாதிரி கிச்சனுக்குள்ள வருவா, அதையும் பெருசு பண்ணதில்ல. அக்கா தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவா. காஃபியை கொண்டு போய் அவ கையில குடுத்திருக்கேன். தைல பாட்டில் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. நான் தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன் அவளுக்கு. இதெல்லாம் யாராவது சொல்லி காட்டுவாங்களா? சொல்லி காட்டலங்க, நினைச்சு வேதனைப்படுறேன். இன்னைக்கு எங்க வச்சலா சித்தி வந்தாங்க. இங்க ஏதோ கல்யாணமா, வந்தவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே உங்க தம்பி சம்சாரத்தையும் பார்க்கணும். நாங்க அவ சரியா முகம் கொடுத்து கூட பேசல. அத பத்தி அவ நினைச்சு வருத்தப்படுவான்னு பார்த்தா என்னையே ஏத்து பேசுறா. இது எல்லாமே நான் பணிஞ்சு போறேன்னு தானே. சரி, அதை விடு. அவ சின்னவ, மனசு பக்குவம் இல்லாம பேசிட்டா. ஆமா, சின்னவ பேரம்பேத்தி எடுக்க போறா. கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாமா? பெரியவங்க சின்னவங்கன்னு கொஞ்சமாவது மரியாதை வேண்டாம்? ஈஸ்வரி! ஆமா, என்ன அதட்டுங்க? அவளை கூப்பிட்டு வச்சு கண்டிக்கிறீங்களா நீங்க? இப்ப நாம வசதியா இருக்கலாம், ஆரம்பத்தை நினைச்சு பாக்கணுங்க. யாரு உழைச்சாங்க, யாரு அதிகமா கஷ்டப்பட்டாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாக்கணுங்க. என்ன இது மூச்சு விடாம பேசுற? என் மூச்சே நின்னு போயிடும் போல இருக்குங்க. அவ பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பாக்கத்தான் போறீங்க. அவளோட சொந்தக்காரங்க வராமலா போயிடுவாங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன். அக்கா, என் சின்ன மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவா. நான் குளிக்க போயிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் வரேன். அப்பதான் நான் பட்ட வேதனை என்னன்னு அவளுக்கு தெரியும். என்ன இது சின்ன பசங்க மாதிரி? போதும், நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க பெருந்தன்மையா அவங்க மதிக்கல. என்ன அவமானப்படுத்தினாலும் உங்களை அவமானப்படுத்தினாலும் ஒண்ணுதான். நான் அவளை சும்மா விட மாட்டேங்க. அதிகமா பேசுற. யாராலையும் நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. ஏற்கனவே என் தங்கச்சி குடும்பத்து பிரச்சனை இன்னும் தீராம இருக்கு. இப்போ நீயும் உன் மனசுல வெறுப்பை வளர்த்துக்கிட்டு பிரச்சனையை ஊதி பெருசாக்காத. அது இல்லைங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பிறந்தவங்க, ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்க. சில நிமிஷம் தான் வித்தியாசம். ஆனா நாங்க அப்படி இல்லைங்க, வெவ்வேறு குடும்பத்துல வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவங்க. எனக்கும் மான அவமானம் இருக்குங்க. அவளுக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ என்ன பண்ணணும்ங்கற? நீயும் வார்த்தைக்கு வார்த்தை அவளை பேசிட்டல. நான் அவளை கூப்பிட்டு 4 பேர் முன்னாடி அதட்டி நீ வீட்டுல சண்டையை மூட்டலான்னு பாக்குறியா? நான் நிம்மதியா இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? அது இல்லைங்க. இல்ல இத மறந்துட்டு வேற வேலையை பாரு. அது வந்து என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு? அண்ணங்கிட்ட நம்ம விஷயமா பேசிட்டு வந்திருப்பாரோ? என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கா?